திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஜஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கத்திரிக்காயும் பஜ்ஜி மிளகாயும் வச்சு ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது சாம்பார் கூட, புளிக்குழம்பு கூட, வத்த குழம்பு கூட எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதுல 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடுறேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன பீஸா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை அதையும் போட்டுக்கங்க. இப்ப இதை லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணா போதும். இப்ப நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்ப நான் கட் பண்ணி வச்சிருக்க பஜ்ஜி மிளகாயை இது கூட ஆட் பண்றேன். நீங்க பஜ்ஜி மிளகாய்க்கு பதில் குடை மிளகாய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்ப இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் போல சிம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்ப 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 3ல இருந்து 4 நிமிஷம் போல இது நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்ணிருக்கேன். கத்திரிக்காய் ஃபுல்லா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இது கூட தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு பெரிய சைஸ்ல ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி ஆட் பண்றேன். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் அதையும் போட்டுக்கோங்க. அடுத்ததா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் அதையும் போட்டுக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் போட்டுக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் போல குக் பண்ணா போதும். இது ரெடி ஆயிடும். இப்போ 3 நிமிஷம் ஆயிருக்கு. நான் ஓபன் பண்ணிருக்கேன். இப்போ நான் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 5 நிமிஷம் கண்டினியூஸா குக் பண்ணாதீங்க. அப்பப்ப ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக் பண்ணிக்கலாம். இப்ப மறுபடியும் இதை மூடி வச்சு 2 நிமிஷம் போல குக் பண்ணிக்கலாம். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்ணிருக்கேன். இது நல்லா குக் ஆயிடுச்சு. ஆயில் ஃபுல்லா உங்களுக்கு செப்பரேட்டா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இதை ஒரு தடவை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பேன்ல ஒட்டாம நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா குக் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நமக்கு ரொம்ப ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சைடிஷ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வச்சு எப்பவுமே எண்ணெய் கத்திரிக்காய் மட்டுமே பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. டேஸ்டும் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டாவும் இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.